ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் தமிழா. இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா 2025ல் ஒரு சூப்பரான ஹாரர் மூவியா இந்தோனேஷியன் லாங்குவேஜில் ரிலீஸ் ஆன சோசோ கிட்டிகா லிண்ட்ரிக் மூவியோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மூவியில் ஹாரர் சீன்ஸ்லாம் நிறையா இருக்குது, செம சூப்பராக இருக்குது. எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, அப்போ தான் உங்களுக்கு படத்தோட முழு கதையும் புரியும். இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக விசிட் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க மக்களே, அப்போ தான் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஓப்பனிங் சீனில் ஒரு முகம் தெரியாத லேடியை காட்டுறாங்க. அந்த லேடி மார்க்கெட்டுக்குள்ளே யாரையோ தேடிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த மார்க்கெட்லேயே இருக்கிற ஒரு கடையை காட்டுறாங்க. அந்த கடையில் ஜேன்னு பொண்ணுங்க கூட்டமாக இருக்குது. இந்த முகம் தெரியாத லேடி அந்த கடைக்கு தான் வந்திருப்பாங்க. வந்துட்டு ஒரு பேப்பரை நீட்டுறாங்க. உடனே அந்த கடைக்கார லேடி அந்த பேப்பரை வாங்கி ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் லிண்ட்ரிக்குன்னு எழுதியிருக்கு. அதை பார்த்தோன்னே கடைக்கார லேடி அந்த பேப்பரை உள்ளுக்குள்ளே வச்சிட்றா. அப்படியே இந்த நமக்கு சீனையும் கட் பண்ணுறாங்க. அடுத்து கடைக்கார லேடியும் இவ கடைக்கு முகம் தெரியாத ஒரு பொண்ணு வந்திருந்தாங்களா, அவங்க 2 பேர்த்தையும் தான் காட்டுறாங்க. இந்த கடைக்கார லேடி ஒரு மிகப்பெரிய சூனியக்காரி. ஆமாம், நீ இப்போ லிண்ட்ரிக் அப்படிங்கிற ஒரு சூனிய முறையை பற்றி அந்த பேப்பர் எழுதி கொடுத்தியில, அது ரொம்ப பழங்கால முறை. அது ஒருத்தரை நம்ம வசியம் பண்ணுறதுக்கும் அவங்கள நம்மளை காதலிக்க வைக்கிறதுக்காக பண்ணக்கூடிய முறை தான் அது. இதில் நிறைய ஆபத்துக்களும் இருக்குது. அது இல்லாமல் இந்த முறையை பண்ணுறதுக்கு நிறையா செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூனியக்காரி சொல்கிறா. உடனே அந்த முகம் தெரியாத லேடி ஒரு கவர்ஃபுல்லாக பணத்தை எடுத்து கொடுக்குறாங்க. சரி, நான் அதுக்கான வேலையை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூனியம் பண்ணுறதுக்கான வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறேன். அந்த சூனியக்காரிக்கு ஒரு வேலைக்காரன் இருப்பான். அவன் அந்த சூனியத்துக்கு தேவைப்படுற எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கான். ஒரு பெரிய குழியை தோண்டிட்டு இருக்கான். அந்த குழிக்குள்ள பார்த்தா ஒரு பணம் இருக்குது. சூனியக்காரி அந்த பணத்தோட வாய்க்குள்ள ஒரு மந்திரம் எழுதின பேப்பரை சொருவுறா. அதுக்கப்புறமேட்டு வந்து யாருக்கு சூனியை வைக்கணுமோ அவங்களோட பேண்ட்டி எடுத்து அப்படி இந்த பணத்தோட மூஞ்சி வச்சு தேய்க்கிறா. அதுக்கப்புறம் நிறைய மெழுகுபத்திலாம் ஏற்றி வச்சு அது மாதிரி நிறைய மந்திரவாதிகள்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறா. அப்படியே சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. அப்போ அப்படியே அவளுக்கு பின்னாடி காட்டுறாங்க. நிறையா பொணங்க அப்படி எந்திரிச்சு நின்றுட்டு இருக்கு. அவன் மந்திரத்தை சொல்ல சொல்ல அந்த பொணங்களுக்கெல்லாம் நடுவில் அப்படியே ஆட்டுத்தலை வச்ச ஒரு கொடூரமான சாத்தான் அப்படி வெளியே வருது. இந்த சாத்தானை வெளியே கொண்டு வரதுக்காக தான் அந்த மந்திரத்தையே சொல்லியிருப்பா. அப்படியே நமக்கு இந்த இடத்துல இந்த சீனையும் கட் பண்ணுறாங்க. அடுத்து யாருக்கு சூனியம் பண்ணாங்களோ அந்த குடும்பத்தை தான் காட்டுறாங்க. அந்த முகம் தெரியாத பொண்ணு யாருக்கு சூனியம் பண்ணியிருப்பானா ஹீரோக்கு தான் பண்ணியிருப்பா. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் இப்போதான் கல்யாணம் ஆயிருக்கும். ரொம்ப அந்யூன்யமாகவும் சந்தோஷமாகவும் இருக்காங்க. ஹீரோ அடிக்கடி வேலை அப்படின்னு சொல்லிட்டு வெளியூர் போயிடுவான். ஹீரோயினும் ஒரு ஹோட்டல் வச்சிருப்பாங்க. அந்த ஹோட்டல் நல்லபடியாக போயிட்டு இருக்கும். ஹீரோனோட ஹோட்டலில் முழு ஆட்டுத்தலையை அப்படியே ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. அது ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அது இப்போ ஹீரோக்காக சமைச்சிருப்பா. ஹீரோக்கு ஆக்சுவலாக இந்த டிஷ் ரொம்ப பிடிக்கும். அவன் சாப்பிட்டு செம சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் சரி வா, நான் உனக்கு போகிற வழியில் ஹோட்டலில் விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே கூட்டிகிட்டு போகிறான். 2 பேரும் ஜாலியாக பைக்கில் போயிட்டு இருப்பாங்க. அப்படியே இந்த பக்கம் ஹீரோயினோட ஹோட்டலில் தான் காட்டுறாங்க. ஹீரோயினோட ஹோட்டலுக்கு ஹீரோனோட தங்கச்சி வந்திருக்கா. தங்கச்சி பேர் அமரா. ஹீரோயினும் ஹீரோனோட தங்கச்சி சின்ன குழந்தையா இருக்கும்போது அவங்க அப்பா அம்மா இறந்து போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் அங்கிள் தான் 2 பேர்த்தையும் வளர்த்திருப்பாரு. எதுக்காக இங்கே வந்திருப்பானா, அவளுக்கும் வந்து அங்கிளுக்கும் எப்பயும் சாப்பாடு இங்கே ஹோட்டலில் இருந்தால் எடுத்துகிட்டு போவா. அதுக்காக தான் வந்திருப்பா. எடுத்துகிட்டு போகும்போதும் ஹோட்டலில் ஒரு 2 பேர் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அதில் ஒரு பையன்கிட்ட எங்கே அக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இன்னும் அக்கா வர நேரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பையன் சொல்கிறான். வெளியே பார்த்தா அங்கிள் உட்காந்துட்டு இருப்பாரு. அப்புறம் தங்கச்சி வெளியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பா. எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கானா, ஹீரோயின் வந்ததுக்கப்புறம் சொல்லிட்டு காலேஜுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பா. கரெக்டாக இப்போ அந்த இடத்துக்கு ஹீரோயினும் ஹீரோ வந்துடுறாங்க. ஹீரோயின் லவ் மேரேஜ் தான் பண்ணியிருப்பாங்க. அது அங்கிளுக்கு பிடிச்சிருக்காது. அதனால ஹீரோட்ட ஒழுங்காக கூட பேச மாட்டேங்கிறாரு. இதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கும் கஷ்டமாக இருக்குது, ஹீரோக்கும் கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் தங்கச்சி சரி அக்கா நான் காலேஜுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஒழுங்காக படி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் டாட்டா கொடுத்து அனுப்பிச்சுடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கிளும் ஹீரோயினோட தங்கச்சி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. சரி நானும் ஒர்க்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பாய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் உள்ள வந்து வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. வழக்கம் போல் ஹீரோனோட ஹோட்டலுக்கு செமையாக கூட்டம் வருது. ஏன்னா இவ ஹோட்டலில் அந்த முழு ஆட்டுத்தலை ஃப்ரை ரொம்ப ஃபேமஸ் இல்லை. அதனால வந்த எல்லாரும் அதே தான் வாங்கி சாப்பிட்றாங்க. செம கூட்டம் அல்லுன்னு அள்ளுது. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு ஃபேமிலி சாப்பிட வராங்க. அதில் ஒரு சின்ன பையன் இருக்கான். அவன் அங்கே நடக்கிற எல்லாத்தையும் அப்படியே கேமராவில் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பான். அவங்க டேபிளில் ஒரு முழு ஆட்டுத்தலை ஃப்ரையை வச்சுருப்பாங்க. டக்குன்னு அந்த ஆட்டோட கண்ணு திறக்கிற மாதிரி அவனுக்கு மட்டும் தெரியுது. இதை பார்த்து அவன் சடனாக பயந்துடுறான். அப்போ அவனுக்கு ஏதோ அந்த சைட்லேருந்து ஒரு ஆடு மே மே அப்படின்னு கத்துற சத்தம் கேட்குது. என்னடா கிச்சன் பக்கம் சத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டே அங்கே நடந்து போயிட்டு இருப்பான். பார்த்தா அவங்க ஒரு குக்கர் அப்படியே அடுப்பு மேலே எரிஞ்சிட்டு இருக்கோம். என்னடா குக்கர்லாம் சத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு மூலமாக குக்கரை பார்த்து அப்படியே நடந்து வந்துட்டு இருப்பான். சடனாக அந்த குக்கரோட மூடி திறந்து உள்ள வந்து ஒரு ஆட்டுல வந்து மே மே அப்படின்னு சொல்லுவோம். இதை பார்த்தா அவன் வீச்சுன்னு கத்த ஆரம்பிச்சிடறான். கரெக்டாக இப்போ அந்த இடத்துக்கு அந்த ஹோட்டலில் வேலை செய்ய பையன் வந்துடுறான். நடந்த எல்லா விஷயத்தையும் அந்த பையன்ட்ட சொல்கிறான். இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா அதுக்குள்ளே ஒரு ஆட்டு தான் வெந்துட்டு இருக்கும். இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒழுங்காக இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து அனுப்பிச்சி விட்டுறான். அப்படியே வந்து நமக்கு சீனும் கட் ஆகுது. அப்படியே நைட்டு ஹீரோயினோட வீட்டை தான் காட்டுறாங்க. அந்த சூனியக்காரி சூனியம் பண்ணியிருப்பாள். அதனால அப்படியே ஒரு நெருப்பு வந்து அப்படி ஹீரோயினோட பரனுக்குள்ளே பூதுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. வீட்டுக்குள்ளே அப்போ ஹீரோயினை தான் காட்டுறாங்க. பெட்ரூமில் பெட்டெல்லாம் சரி பண்ணிட்டு இருக்காங்க. பெட்ஷீட்லாம் விரிச்சு போட்டு அப்படியே திரும்பி நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்போ அப்படியே அந்த பெட்ஷீட் ஒரு உருவமாக எழுந்திரிச்சு நிற்குது. ஹீரோயினுக்கு பின்னாடி யாரோ நிற்கிற மாதிரி இருக்குது. அப்படியே மூலமாக பயந்துட்டு திரும்பி பார்ப்பாங்க. பார்த்தா பெட்டு நார்மலாக தான் இருக்கும். அப்போ சடனாக கிச்சன்லேருந்து அப்படியே குக்கர் விசில் அடிக்கிற சத்தம் கேட்குது. ஏற்கனவே ஹீரோயின் பயத்தில் தான் இருப்பாங்க. வேகமாக கிச்சனுக்கு வந்து அப்படியே அந்த குக்கர் ஆஃப் பண்ணிடுறாங்க.
அப்போ ஆப்போசிட்டில் பார்க்குறாங்க, ஸ்க்ரீனுக்கு பின்னாடி ஏதோ உருவம் நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்குது. இதை பார்த்தா ஹீரோயினுக்கு அப்படியே அல்லு கலட ஆரம்பிக்குது. அப்படியே பயந்துட்டே மொலமாக பார்த்துட்டு இருப்பாங்க. சடனாக பார்த்தா அந்த உருவம் அங்கேருந்து மறைஞ்சு போச்சு. அப்போ கீழே பார்ப்பாங்க பாருங்க, ஒரு பொணம் அப்படியே படுத்துட்டு கிடக்கு. இதை பார்த்தா ஹீரோயின் அப்படியே அலற ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அந்த பொணம் ஹீரோயினை துரத்த ஆரம்பிக்குது. சடனாக ஹீரோயின் அப்படியே தூக்கத்துல இருந்து கண்ணை முழிக்கிறாங்க. கண்ணை முழிச்ச ஹீரோயின் அப்படியே மேலே அவங்க ரூமில் இருக்கிற கபோர்டை பார்க்குறாங்க. பார்த்தா கபோர்டுக்கு மேலே இவங்க கனவுல பார்த்த அந்த உருவம் உட்காந்துட்டு இருக்கும். இதை பார்த்தா ஹீரோயின் அப்படியே மறுபடியும் பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா இப்போதான் ஹீரோயின் அப்படியே தூக்கத்துல இருந்து கண்ணையே முழிச்சிருப்பாங்க உண்மையாலுமே. இதை சத்தத்தை கேட்ட ஹீரோ அப்படியே பக்கத்தில் வந்து சமாதானப்படுத்திட்டு இருப்பான் ஹீரோயினை. அதுக்கப்புறம் ஹீரோ பாத் டபுள் உட்காந்து குளிச்சுட்டு இருப்பான். ஹீரோயினுடைய பக்கத்தில் உட்காந்துட்டு அப்படியே தண்ணியை உழ விட்டுட்டே பேசிட்டு இருக்காங்க. ஏங்க, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இப்போல்லாம் நீங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லை, வேலைன்னு வெளியூர் போயிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. என்னமோ பண்ணுறது, நான் சம்பாரிச்சா மட்டும் தானே நாம் 2 பேர் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். இதே டைமில் செம பெரிய ஒரு வீடை காட்டுறாங்க. அந்த வீட்டில் ஒரு லேடி இருப்பா. இவ தான் ஆக்சுவலாக ஹீரோக்கு சூனியம் பண்ணியிருப்பா. இவளுக்கு ஹீரோக்கு ஏற்கனவே தொடர்பு இருக்க மாட்டிருக்கு. அப்போ ஹீரோக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறா. இன்னும் எவ்வளோ நாள் ஆகும், எப்போதான் நீ வருவ அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்புறா. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு அவளோட வேலைக்காரி வரா. அம்மா, நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அனுப்பிச்சு விட்டுறா. அதுக்கப்புறம் அவன் முன்னாடி ஒரு பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறா. அதுக்குள்ளே ஹீரோட உள்ளோட இருக்கும். அதுக்கப்புறம் நெயில் பாலிஷ், அப்புறம் இன்னும் சில பொருட்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படியே நடுராத்திரி ஆகிடுது. அப்போ கரெக்டாக ஹீரோக்கு கால் பண்ணுறா. அந்த ஃபோன் சத்தத்தை கேட்டோன்னே ஹீரோ எடுத்து ஃபோனை பார்க்குறான். அந்த லேடி கூப்பிட்டு தெரிஞ்சோடனே உடனே ஃபோன் எடுத்து அப்படி வீட்டு விட்டு வெளியே வந்துடுறான். இந்த ஃபோன் அடித்த சத்தத்தில் ஹீரோயின் அப்படி முழிச்சிருப்பாங்க. யாரா இந்நேரத்துக்கு நம்ம ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு டவுட் வர ஆரம்பிக்குது. மூலமாக ஹீரோ அப்படி ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி வருவா. ஹீரோ அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் தள்ளி போய் நின்று பேசிகிட்டு இருப்பான். எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் மட்டும் கொடு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பா. ஹீரோயின் அப்படி பின்னாடி இருந்து அப்படி ஒளிஞ்சோன்னு எட்டி பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோ பேசுறது மட்டும் தெரியும், நான் என்ன பேசுகிறான் அப்படிங்கிற விஷயம் ஹீரோயினுக்கு கேட்கல. அதனால இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போய் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் நடந்து வந்துட்டு இருப்பா. அதுக்குள்ளே ஹீரோ பேசிட்டு அப்படி ரூம்குள்ளே வந்துடுறான். ஏன்னா இன்னத்துக்கு இங்கே எந்திரிச்சு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட கேட்குறான். இல்லை, தண்ணி தாகடிச்சிச்சு, அதனால தான் எந்திரிச்சு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. சரி, உங்களுக்கு யார் இப்போ கால் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட கேட்குறாங்க. இல்லை, என் கொலிக்கு தான் கூப்பிட்டாரு, நாளைக்கு ஒரு மீட்டிங் இருக்குன்னு சொல்லி அதை பற்றி பேசிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஹீரோயின் என்னதான் அப்படியே ஹீரோக்காக நம்பினாலும் அவளுக்கு ஏதோ சந்தேகமாக இருக்க மாதிரியே இருக்குது. அப்படியே அடுத்த நாள் காலையில் ஆகிடுது. ஹீரோவும் ஹீரோயினும் ஹீரோட ஆஃபீஸ்க்கு வராங்க. ஹீரோ கூட ஒருத்தர் கூட நான் மீட்டிங்கு போகிறேன் நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட நைட் சொல்லியிருப்பான்ல, அவர் கரெக்டாக அந்த இடத்துக்கு வராரு. உடனே ஹீரோயின் அவர்கிட்ட, இந்தாங்க நீங்களும் என் ஹஸ்பண்டும் வெளியூருக்கு போகிறீங்கல்ல, வழியில் போகும்போது சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இதை கேட்ட அவர், ஆமாம் நாங்கள் எங்கே போகிறோம், நாங்கள் இங்கே தானே இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதை கேட்டால் ஹீரோயின் ஒரு மாதிரி சந்தேகமாக இருக்க மாதிரி இருக்குது. உடனே ஹீரோ அந்த ஒரு மாதிரி சமாளிக்க ஆரம்பிக்கிறான். சமாளிச்சுட்டு ஒரு வேலை ஹீரோயின் அங்கேருந்து அனுப்பிச்சு விட்டுறான். இதுலேருந்து ஹீரோ வந்து அந்த லேடி கூட தொடர்பு இருக்கான் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஹீரோயின் அப்படி சந்தேகத்தோடய அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்படிங்க கட் பண்ணி ஹீரோயினோட அங்கிள், ஆன்ட்டி, அமரா 3 பேத்தையும் தான் காட்டுறாங்க. அங்கிள் வீட்டுக்கு வெளியே உட்காந்து ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆன்ட்டி வெளியே தான் உட்காந்து ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்க. அமராவும் கையில் ஏதோ வித்தியாசமாக ஒரு பொருளை வச்சு எழுதிட்டு இருப்பா. அங்கிள் திரும்பி பார்க்குறாரு. அங்கே உட்காந்து அந்த அமராவை காணோம். அமரா அமரா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. பார்த்தா அவள் சவப்பெட்டிகள் வந்து எந்திரிக்கிறா. ஆக்சுவலாக ஹீரோயினோட அங்கிள் வந்து சவப்பெட்டி செய்கிற வேலை தான் பண்ணிட்டு இருப்பாரு. அது இல்லாமல் அவர் மந்திர தந்தாங்களா அவருக்கு தெரியும், அதில் ரொம்ப எக்ஸ்பர்ட் அவர். அதை அமராக்கும் கற்றுக் கொடுத்துருப்பாரு. அதுதான் அமரா இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. அதாவது ஒரு இடத்துல இருந்துட்டு இன்னொரு இடத்துல இருக்கிற மாதிரி விசுவலேஷன் கிரியேட் பண்ணுற அந்த ப்ராக்டிஸ் தான் பண்ணி பார்த்துட்டு இருப்பா. உடனே ஆன்ட்டி, சரி உங்கள் அக்கா கடையிலேருந்து சாப்பாடு வாங்கிறதுக்கு லேட் ஆச்சு, போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அமராவை அங்கேருந்து கிளம்பிடுறா. அமரா ஹோட்டலுக்கு வந்துடுறா. வந்து பார்த்தா ஹோட்டலே வெறிச்சோடி போய் கிடக்கு, கூட்டத்தையே காணோம். என்னடா அக்கா ஹோட்டலில் எப்பயும் கூட்டம் இருக்குமே, இப்போ கூட்டத்தையே காணாமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே உள்ள வருவா. அந்த வேலை செய்கிற பொண்ணு தான் இருக்கும். என்ன ஹோட்டலில் கூட்டத்தையே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அமரா கேட்குறா. என்னன்னு தெரில, 2-3 நாளாக ஹோட்டலுக்கு கூட்டமே வரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்கார பொண்ணு சொல்லிட்டு இருக்கோம். இதே டைமில் ஹீரோயினை காட்டுறாங்க. எப்பயுமே ஹீரோயின் வந்து 2 ஆட்டுத்தலையை அவங்க ஹோட்டலுக்கு பின்னாடி ஒரு குழி இருக்கும். அந்த குழியில் அப்படியே பலி மாதிரி கொண்டு போய் போடுவாங்க. அதை போடுறதுக்கு தான் அப்படியே மூலமாக நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்போ ஹோட்டலுக்குள்ளே யாரோ ஒரு லேடி சாப்பிட வராங்க. இதை பார்த்தா அமரா, சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட் எடுத்துகிட்டு அவங்க வந்து கிளம்பிடுறா. இப்போ ஹோட்டலுக்கு யார் வந்திருப்பாங்கன்னா, ஒரு முகம் தெரியாத லேடி, ஹீரோக்கு சூனி வச்சிருப்பாங்க, அந்த லேடி தான் ஹோட்டலுக்கு வந்திருப்பாங்க. ஹீரோயின் அந்த ஆட்டுத்தலையை கொண்டு போய் அந்த குழியில் போட்டு அப்படியே ஹோட்டலுக்குள்ள வந்துருவாங்க. அந்த வந்த லேடி அந்த ஆட்டு தலை தான் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. அதை ஹீரோயினை சமைச்சு அப்படியே கொண்டு வந்து சர்வ் பண்ணுறாங்க. அவள் ஹீரோயின் அப்படியே பேச ஆரம்பிக்கிறா. இவளுக்கு ஹீரோயின் யாருன்னு தெரியும், ஆனால் ஹீரோயினுக்கு இவ தான் வந்து நம்ம ஹஸ்பண்ட் கூட சுற்றிட்டு இருக்கா அப்படிங்கிற விஷயம் ஹீரோயினுக்கு தெரியாது. அப்படியே பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறா. என்ன உங்கள் ஹோட்டலில் எப்பயுமே கூட்டம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன், இப்போ காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னன்னு தெரியல, இப்போ 2 நாளாக கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பதில் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் பேசிட்டு அந்த லேடியை பார்க்குறாங்க. அந்த லேடி பார்க்கறதே ரொம்ப ரிச்சாகவும் கையில் நெயில் பாலிஷெல்லாம் அடிச்சுட்டு ரொம்ப ராயல் லுக்கில் இருக்காங்க. ஹீரோயினுக்கு ஒரு ஆசை இருக்கும், நம்ம நெயில் பாலிஷெல்லாம் அடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோயினுக்கு ஹோட்டலில் ரெகுலராக வேலை இருக்கிறனால அந்த மேக்கப்பில் எதுவும் பண்ணிக்க மாட்டாங்க, நேச்சுரலாக தான் இருப்பாங்க. இதை பார்த்து இந்த லேடி, இந்தாங்க நெயில் பாலிஷ், இதை நீங்கள் வச்சுக்க, நான் வேறு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த லேடிக்கு ஒரு கால் வருது. அந்த கால் அட்டன் பண்ணோடனே அந்த ஃபுட்டை சாப்பிடாம உடனே நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான காசை மட்டும் கொடுத்துட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்படியே இந்த இடத்துல சீனும் கட் ஆகுது. அடுத்து ஹீரோயினோட ஹோட்டலில் வேலை செய்கிற பையனை தான் காட்டுறாங்க. அவன் ஹோட்டலுக்கு தேவைப்படுற வெஜிடபிள்ஸ் எல்லாம் அப்படியே வாங்கிட்டு வந்துட்டு இருப்பான். அப்போ அவன் எதையோ பார்த்து ஷாக் ஆகிறான். உடனே ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிட்டு அப்படியே எட்டி பார்த்துட்டு இருப்பான். அவன் எதை பார்த்து அதிர்ச்சி ஆவானா, ஹீரோ வந்து ஒரு பொண்ணோட அப்படியே கார்லேருந்து இறங்குவான். யார் கூட வந்து இறங்கியிருப்பானா,
ஹீரோக்கு ஒரு லேடி சூனியம் பண்ணியிருப்பாள், அவள் கூட தான் வந்து இறங்கியிருப்பான். இதை பார்த்து அவனுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. உடனே அதெல்லாம் அப்படி ஃபோனில் கேப்சர் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலாக அந்த சூனியம் வச்ச லேடியோட பேர், அவள் பேர் நூர். அவளை பார்த்து தான் அப்படியே அதிர்ச்சியாக இருப்பான். அப்படியே நைட் ஆகிடுது. ஹீரோயினோட வீட்டை தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்து வெளியூருக்கு வேலைக்கு போனதுனால ஹீரோயினோட தங்கச்சி அமரா அப்படியே அவள் கூட படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்திருப்பா. வந்தவ அப்படியே மேக்கப் பண்ணிட்டு அப்படியே உட்காந்து ஃபோனை நோண்டிட்டு இருப்பா. அப்போ பரன்மேலேருந்து இது சத்தம் கேட்கற ஆரம்பிக்குது. என்னடா பரன்மேலேருந்து சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட தங்கச்சி அப்படியே மேலே பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் எந்த இடத்துக்கு சத்தம் வருதோ அப்படியே அந்த இடத்த நோக்கி அப்படியே போயிட்டு இருப்பாங்க. உடனே மேலே என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஏணி எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஏணி எடுத்துகிட்டு வந்து அப்படியே மேலே ஏறி பார்ப்பாங்க. பார்த்தா மேலே எதுவுமே எங்களுக்கு தெரியாது, ஏன்னா ஃபுல்லாக கருகும்னு இருட்டாக இருக்கும். உடனே அமரா கிட்ட போய் டார்ச் லைட் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. அமராவும் போய் டார்ச் லைட் எடுத்துட்டு வருவா. எடுத்து அப்படியே வச்சு ஆன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அப்படியே மேலே காட்டுறாங்க, ஒரு அப்படியே பேய் எட்டி பார்த்துட்டு இருக்கும். டக்குன்னு ஹீரோயின் அப்படியே மேலே போய் லைட் ஆன் பண்ணும்போது பார்த்தா அங்கே எதுவுமே தெரியாது. சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே கீழே இறங்கி வந்துருவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ரைட் 2 பேரும் அப்படியே படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அமரா அப்படியே தூங்க போயிடுறாங்க. அமரா நல்லா தூங்கிடுறா. ஆனால் ஹீரோயினுக்கு தான் தூக்கமே வரமாட்டேது. அப்படியே புரண்டு படுத்துட்டு இருப்பாங்க. அப்போ யாரோ காலை நோண்டுற மாதிரி இருக்குது. என்னடா யாரோ காலை நோண்டுற மாதிரி இருக்கே, ஒரு வேளை அமரா தான் நோண்டுறாளா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட் நவுத்தி பார்ப்பாங்க. பாம்பு மாதிரி ஏதோ அப்படியே ஊறி கட்டில் கடியில் போகிற மாதிரி இருக்கும். இதை பார்த்தா ஹீரோனுடைய மூலமாக கொஞ்சம் அப்படியே கட்டலுக்குள்ளே பார்ப்பாங்க. பார்த்தா கட்டலுக்கு ஆப்போசிட்டில் அந்த சைடில் அமரா அப்படியே மூஞ்சில் மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு இருந்தால அப்படியே மேக்கப் பண்ணிட்டு எட்டி பார்க்குற மாதிரி தெரியும். இதை பார்த்தா ஹீரோன் அப்படியே தூக்கி வாரி போட்டுரும். அப்படியே மொல்லமாக திரும்பி பார்த்தா அமரா அப்போ தான் முழிச்சு உட்காந்துருப்பா. என்னக்கா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்ட்ட கேட்பாங்க. இல்லடி எனக்கு ஒரு பாம்பு போன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதை கேட்டனே அமராவும் பதற ஆரம்பிச்சிடறா. என்ன பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அங்கே பாம்பு இருந்ததுக்கான அறிகுறியே இருந்திருக்காது. அதுக்கப்புறம் அப்படியே 2 பேரும் நல்லா படுத்து தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் வழக்கம் போல் ஹோட்டலில் வேலை பண்ணிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் 2 ஆட்டு தலையை பின்னாடி வந்து பலி கொடுப்பாள். அந்த குழியில் வந்து போடுறா. போட்டு பார்க்குறா, இதுக்கு முன்னாடி டீசெண்டாக போட்ட எல்லா ஆட்டு தலையும் அப்படியே எதுவுமே சாப்பிடாம அப்படியே கிடக்கிற மாதிரி இருக்குது, அரைங்குறையமாக தின்னு. இதை பார்த்தா ஹீரோனுக்கு கஷ்டமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ஹோட்டலில் இப்போ கூட்டம் வரதே இல்லை. அதில் அப்படியே ஹோஸ்ட் போய் நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்போ ஹோட்டலுக்குள்ளே காட்டுறாங்க. அந்த ஹோட்டலில் வேலை செய்கிற பையனும் பொண்ணு இருப்பாங்கல்ல, அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறது தான் காட்டுறாங்க. அந்த பையன் ஹீரோ வந்து அந்த சூனிக்கார லேடியோட பார்த்துருப்பாங்க. அதை பற்றியெல்லாம் இங்கே வேலை செய்கிற பொண்ணுகிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலாக இந்த பொண்ணு பேர் லில்லி. ஒரு இதை கேட்ட லில்லி, டே குடும்பத்தில் எதுவும் குழப்பத்தை பண்ணி விட்டுறாதரா, ஹீரோலாம் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இல்லை நான் பார்த்தேன், அதை ஃபோட்டோவும் எடுத்தேன், இங்கே பார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை காமிச்சு பேசிகிட்டு இருப்பான். கரெக்டாக அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துடுறாங்க. வந்தோடனே அந்த பையன் அதை போட்டு உடச்சிட்றான். இல்லை என் ஹஸ்பண்ட் அப்படி இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எவ்வளோ சொல்லுவாங்க. இல்லை நான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுப்பான். ஃபோனை நவுத்தி பார்ப்பான். பார்த்தா அவன் செல்ஃபியில் தான் எடுத்திருப்பான். அவன் தப்பாக எடுத்திருப்பான். எந்த ப்ரூஃப் இருக்காது. உடனே ஹீரோயின் நம்ம சரி அதுக்கப்புறம் அப்படியே வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. நைட்டு கடையெல்லாம் மூடிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த ஹீரோயின் கதவை திறக்கிறாங்க. திறந்த ஹீரோயினுக்கு சர்ப்ரைஸாக இருக்குது. ஏன்னா அங்கிள், ஆன்ட்டி, அதுக்கப்புறம் ஹீரோயினோட தங்கச்சி, ஹீரோயினோட கடையில் வேலை செய்கிற அந்த பொண்ணு, அந்த பையன் எல்லாரும் வந்திருப்பாங்க. வந்து ஹீரோயினுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே எல்லாரும் உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் எல்லாரும் அப்படியே ஜாலியாக உட்காந்து ஸ்னேக் அண்ட் லேடர் விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஆனால் ஹீரோனோட அங்கிள் மட்டும் வீட்டுக்குள்ள நோட்ட விட ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா ஹீரோனோட அங்கிளுக்கு கொஞ்ச நாளாவே ஹீரோனை சுற்றி ஏதோ தப்பாக நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதனால தான் யாராச்சும் சூனிங்கி இது பண்ணி வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக அப்படியே தேட ஆரம்பிக்கிறாரு. அப்படியே ஒவ்வொரு ரூமாக தேடிட்டு வந்துட்டு இருப்பாரு. அப்போ ஒரு சீலிங்கில் ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்கும். என்னடா ரூஃப்ல இருந்து சத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏணி எடுத்து வந்து போட்டதுக்கப்புறம் மேலே ஏறி பார்க்குறாரு. கையில் ஒரு லைட் வச்சு தான் மூலமாக பார்த்துட்டு போயிட்டு இருப்பாரு. சடனாக லைட்டர் ஆஃப் ஆகிடுது. அவசரமாக மறுபடியும் அந்த லைட்டரை ஆன் பண்ணிடுறாரு. ஆன் பண்ணிட்டு அப்படியே ஆப்போசிட்டாக பார்க்குறாரு. ஆட்டுத்தலை இருக்கிற ஏதோ உருவம் அங்கே உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. இதை பார்த்து அவர் அப்படியே பயந்து திரும்புவார். பார்த்தா ஆப்போசிட்டில் மறுபடியும் ஆட்டுத்தலை இருக்கிற ஏதோ ஒரு சாத்தான் உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். இதை பார்த்து அவருடைய பயந்து போயிட்டு அப்படியே பின்னாடி மூலமாக நெவுந்து போயிட்டு இருப்பாரு. தெரியாமல் ஒரு இடத்துல காலை வச்சிருவாரு. சடனாக சீலிங் உடஞ்சி பொத்துன்னு அப்படியே ஒரு டேபிள் மேலே விழுந்துறாரு. விழுந்து அவருடைய வழி தாங்காமல் கத்த ஆரம்பிக்கிறாரு. அங்கிள் மேலேருந்து விழுந்த சத்தத்தை கேட்ட எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்கிள் உங்களுக்கு என்னாச்சு, ஒன்றும் ஆகலையா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்டுட்டு இருப்பாங்க. கரெக்டாக இப்போ ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறான். அதுக்கப்புறம் எல்லோரும் அப்படி இங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் வேலை செஞ்சுட்டு, ஆமாம் இத்தனை நாளாக எங்கே போயிருந்தீங்க, எங்கே தங்கியிருந்தீங்க, உங்களுக்கு வீட்டில் ஒரு மனைவி இருக்காங்கிறது ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கேள்வி கேட்பாங்க. ஆனால் ஹீரோ எந்த பதிலுமே சொல்ல மாட்டான். சரி எப்பயும் வெளியே போயிட்டு வந்தால் குளிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சுடுதண்ணியை வச்சு அப்படி பாத்ரூம்கிட்ட கொண்டு வருவாங்க. பார்த்தா ஹீரோ பாத்ரூம் கதவை சாத்திட்டு உள்ளுக்குள்ளே யார்ட்டையோ பேசிகிட்டு இருப்பான். அவன் யாருக்குள்ளே பேசிகிட்டு இருப்பான்னா, ஹீரோக்கு ஒரு லேடி சூனி வச்சிருப்பாள், அவ கூட தான் பேசிகிட்டு இருப்பான். இன்றைக்கி டவுனில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதனால தான் வந்துட்டேன், கண்டிப்பாக நாளைக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பான். ஹீரோயினுக்கு உள்ள அவன் யார்ட்டையோ பேசிட்டு இருக்கான்னு கேட்குது. ஆனால் யார் என்ன பேசுகிறாங்கிறது ஹீரோயின் கரெக்டாக கேட்டிருக்காது. ஹீரோ கதவை வந்துட்டு வெளியே வந்தானே, எதுக்காக கதவை சத்திட்டு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. நான் கஸ்டமர்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன், கஸ்டமருக்கு ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் பண்ணினா எப்படி எனக்கு வேலை கொடுப்பாங்க, ஃபஸ்ட்டு மேலே நாற்று அடிக்குது, ஃபஸ்ட்டு போய் குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து அப்படியே டைவர்ட் பண்ணிட்டு கிளம்பிடுறான். ஹீரோயின் உள்ள வந்து தண்ணியை ஊற்றிட்டு, ஒருவேளை நம்ம பார்க்கறதுக்கு அட்ராக்ஷனே இல்லையா நம்ம, அதனால தான் நம்ம ஹஸ்பண்ட் இப்போ நம்ம ஒழுங்காகவே பேசுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஓச்சிட்டு இருப்பாங்க. சரி கையிலுக்கு நெயில் பாலிஷ் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஏற்கனவே நெயில் பாலிஷ் அடிச்சிருப்பாங்க, அதை ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கையில் ஒரு ரிங்கு போட்டிருப்பாங்க, மேரேஜ் ரிங்கு, அதை கழட்டி வச்சுட்டு அப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க.
அங்கே வச்ச ரிங்கு அப்படியே உருட்டே போயிட்டு ஒரு குழிக்குள்ள விழுந்துருது. சரி குழிக்குள்ள விழுந்த மேரேஜ் ரிங் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கை விட்டு எடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு ஷாம்பு பாட்டில் மேலேருந்து பொத்துன்னு கீழே விழுந்து அதை அப்படி ஃபுல்லாக வலிய ஆரம்பிக்குது. ஹீரோயின் அதை பார்த்துருப்பாங்க. இருந்தாலும் சரி ரிங்கை ஃபஸ்ட் எடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கை விட்டு ஒரு வழியாக எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே மூலமாக ரிமூவர் வச்சு ஏற்கனவே அடிச்சிருக்க நெயில் பாலிஷ் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ பக்கத்தில் ஒரு பேயோட உருவம் வந்து அப்படியே பயப்படுத்துது. அந்த பதட்டத்தில் ஹீரோயின் அப்படியே வேகமாக கையில் இருக்கிற நெயில் பாலிஷை ரிமூவ் பண்ணிட்டு இருப்பாங்க. சடனாக கை விரல இருக்கிற அத்தனை நெயில் அப்படியே வந்து பொத்துன்னு கீழே வந்து அப்படியே கையில இருந்து ரத்தம் ஒழுக ஆரம்பிக்குது. இதில் பதறி போன ஹீரோயின் அப்படியே வேகமாக நடக்க ஆரம்பிப்பாங்க. அந்த ஊற்றி அந்த ஷாம்பில் கால் வலிக்கு பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. அப்படியே மேலே வந்து ஒரு இடத்துல ஒரு கத்திரிக்கோள் இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நெவுந்து அப்படியே ஹீரோயின் மேலே குத்துற மாதிரி வந்து விழுக வரும். ஒரு வழியாக ஹீரோயின் அந்த பக்கம் நெவுந்துருவாங்க. அப்படியே நடுராத்திரி ஆயிடுது. ஹீரோவும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோட ஃபோனுக்கு ஏதோ கால் வர மாதிரி இருக்குது. இந்த சத்தத்தை கேட்டு ஹீரோயின் எந்திரிச்சாராங்க. வந்து யாரா இந்நேரத்துக்கு கால் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபோனை பார்க்குறாங்க. பார்த்தா இங்கே ஆஃபீஸில் வேலை செய்கிற யாரோ ஒருத்தரோட பேர் தான் வருது. ஆனால் ஹீரோயின் சந்தேகமாக இருக்குமா இருக்குது. சரி ஃபோன் ஓப்பன் பண்ணி யாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட ஃபேஸ் ரெகக்னைஷனை வச்சு ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபேஸ்கிட்ட கொண்டு போவா. ஆனால் ஹீரோ பிறண்டு படுக்கிறதுனால அவளால் ஓப்பன் பண்ணியிருக்கவே முடியாது. அப்படியே கடுப்பில் ஃபோன் அங்கே வச்சுட்டு மறுபடியும் வந்து படுப்பா. பார்த்தா மறுபடியும் வீடியோ கால் வர ஆரம்பிக்குது. இப்போ என்னடா வீடியோ கால் வருது அப்படின்னு சொல்லிட்டு போய் ஹீரோயின் அட்டன் பண்ணி பார்ப்பாங்க. அட்டன் பண்ணால் ஆப்போசிட்டில் அப்படியே ஒரு கபோர்டு தெரியும். அப்படியே அந்த கபோர்டை க்ளோஸாக பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்தா அந்த கபோர்டோட கதவு திறந்து அதுக்குள்ளே அப்படியே வெள்ளை கலரில் ஒரு உருவம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்குது. அப்போ அப்படியே ஹீரோயினுக்கு பின்னாடி வேற ஒரு உருவம் அப்படியே வர மாதிரி நம்ம காட்டுறாங்க. அப்படியே 2 உருவம் அப்படியே ஹீரோயினுக்கு க்ளோஸாக வந்துட்டு இருக்கும். அந்த ஃபோனில் வந்துட்டு இருக்க உருவம் சடனாக அப்படியே க்ளோஸாக வந்து பேனு பயப்படுத்துது. இந்த சத்தத்தை கேட்ட ஹீரோடைய பதறி போய் ரீச் அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த பின்னாடி வந்த உருவம் அப்படியே க்ளோஸாக வந்துட்டு இருக்கும். இந்த சத்தத்தில் ஹீரோ அப்படியே தூக்கத்தில் இருந்துச்சிடறான். ஆமா எதுக்காக என் ஃபோனில் எடுத்து பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறான். அதுக்கப்புறம் அப்படியே அடுத்த நாள் காலையில் ஆகிடுது. ஹீரோயின் ஹீரோட துணியெல்லாம் துவைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்லேருந்து எடுத்துகிட்டு இருப்பா. அப்போ பேக்குள்ளே இருந்து ஒரு நெயில் பாலிஷ் கிடைக்குது. இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு கோவம் வருது. உடனே ஹீரோ கிட்ட இந்த நெயில் பாலிஷ் யாருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஆனால் ஹீரோ எந்த பதிலுமே சொல்லாமல் அப்படியே படுத்துகிட்டே இருக்கான். இந்த நெயில் பாலிஷ் யாருது வேற யார் கூட தொடர்பில் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் திரும்பி கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஆனால் ஹீரோ எந்த பதிலுமே சொல்ல மாட்டேங்கிறான். ஒன்று ஹீரோயின்ட்ட கோவப்படுறான், இல்லைன்னா அவட்ட சண்டை போட்டுகிட்டே இருக்கான். 2 பேரும் இப்படியே மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்போ யாரோ காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது. யார் வந்திருப்பாங்கன்னா ஹீரோ கோத்தி சூனி வச்சிருப்பாள். அவள் தான் வீட்டுக்கு வந்திருப்பா. அவளை பார்த்தோன்னே ஹீரோக்கு அப்படியே கை கால்லாம் உதற ஆரம்பிக்குது. நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறாங்க. நான் உங்கள் ஹஸ்பண்டோட கிளைண்ட் தான். எனக்கும் உங்கள் ஹஸ்பண்டுக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் நம்ம நாளாவே இருக்குது அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்டோன்னே ஹீரோயின் மூஞ்சியே வேறு மாதிரி மாற ஆரம்பிக்குது. ஹீரோயின் அப்படியே ஹீரோவை திரும்பி பார்க்குறாங்க. நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. எங்கள் 2 பேர்த்துக்குள்ளே இருக்கிறது பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப் தான். உங்கள் ஹஸ்பண்ட் எப்போ என் பிஸ்னஸ்க்குள்ளே வந்தாரோ அப்போ இருந்தே கிளைண்ட்ஸ் எல்லாம் நல்லா டீல் பண்ணுறாரு. அது மூலியமாக எனக்கு நிறைய லாபம்லாம் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி பிளேட்டை திருப்பி போட்டுறா. இதெல்லாம் கேட்ட ஹீரோயினுக்கு ஒருவேளை நாம தான் நம்ம ஹஸ்பண்டை தப்பாக நினச்சிட்டு இருக்கோமோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க ஆரம்பிக்கிறா. சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே அந்த துணிக்காரி கிளம்புறா. அப்படியே கிளம்பி வெளியே போயிட்டு கேட்டு நின்று அப்படி வீட்டை திரும்பி அப்படியே ஒரு மாதிரி முறைச்சு பார்த்து தான் கிளம்புவா. அதுக்கப்புறம் இதையெல்லாம் பார்க்குற ஹீரோயின் சரி நம்ம தப்பாக நினச்சிட்டோம் ஹஸ்பண்டை அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. இதை சாக்கா வச்சுட்டு ஹீரோடைய பெருந்தன்மையாக மன்னிக்கிற மாதிரி அப்படியே மன்னிச்சுட்டு எந்திரிச்சு போகிறான். எந்திரிச்சு போனவன் கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே ஹீரோயினை திரும்பி பார்க்குறான். பார்த்தா ஹீரோயின் அவன் கண்ணுக்கு மட்டும் அப்படியே வயசான மாதிரி தெரிய ஆரம்பிக்கிறான். எதனால இப்படி தெரியறான்னா அந்த சூனிக்கறி சூனி பண்ணியிருப்பாள். அதனால தான் ஹீரோ கண்ணுக்கு மட்டும் ஹீரோயின் அப்படியே ரொம்ப வயசான மாதிரி தெரிய ஆரம்பிக்கிறா. அப்படியே இந்த இடத்துல கட் பண்ணி அடுத்து ஹீரோயினோட ஹோட்டலை காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையும் லில்லிகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட லில்லி அங்கே வேலை செய்கிற பையன்கிட்ட பயங்கரமாக சத்தம் போடுறாங்க. பாரா நீ சொன்னதை நம்பி போய் ஹீரோயின் வீட்டில் கேட்டிருக்காங்க, அதனால எங்களுக்குள்ள பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருப்பா. கரெக்டாக அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். எனக்கு ஆட்டுத்தலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் ஹீரோயின் எடுத்துகிட்டு வராங்க. ஹீரோயினோட அங்கிள் அங்கே ஹோட்டலில் தான் இருப்பார். அவர் உட்காந்துருக்க டேபிளே போய் ஹீரோ உட்காந்துக்கிறான். அங்கிள் ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு இருப்பாரு சிகரெட் அடிச்சுக்கிட்டு. அப்போ கையில் இருக்கிற சிகரெட் பொத்துன்னு கீழே விழுவும். அதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேபிள் கடியில் குமிஞ்சு எடுத்துகிட்டு இருப்பாரு. அப்போ அப்படியே ஹீரோவை பார்க்குறாரு. ஹீரோக்கு பின்னாடி நிறையா பணங்கள்லாம் நிற்கிற மாதிரி தெரியும். உடனே எந்திரிச்சு அப்படியே ஹீரோக்கு பின்னாடி பார்ப்பாரு. பார்த்தா ஊர்பட்ட பணங்கள் அப்படியே ஹீரோக்கு பின்னாடி நின்றுட்டு இருக்கும். ஏன்னா ஹீரோயினோட அங்கிள் ஒரு மந்திரவாதி தானே, அவர் கண்ணுக்கு மட்டும் இதெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். இதை பார்த்த அங்கிள் ஏதோ இங்கே தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கேருந்து எந்திரிச்சு கிளம்பிடுறாரு. இதை பார்க்குற ஹீரோக்கு ஒருவேளை இவருக்கு நம்மளை பிடிக்காதில்ல, அதனால தான் ஒருவேளை எந்திரிச்சு போகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிக்கிறான். அங்கேருந்து கிளம்புன அங்கிள் நேராக வீட்டுக்கு தான் வந்திருப்பாரு. வந்த அங்கிள் ஹீரோக்கு நிறையா பணங்கள்லாம் நடந்துட்டு இருந்துச்சுல, அதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கில் அப்படி தேடி பார்த்துட்டு இருப்பாரு. இதே டைமில் ஹீரோக்கு சூனியை வச்சாலும் அவளை தான் காட்டுறாங்க. அவள் சூனிக்காரி தான் பார்க்க வந்திருப்பா. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சூனிக்காரி கேட்குறான். நீங்கள் பண்ண சூனியம் சரியாக ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. இதை கேட்ட சூனிக்காரியோ அது இன்னும் பவர்ஃபுல்லாக வேலை செய்யணும்னா அந்த சூனியத்தை நீ தான் பண்ணணும், அப்போ தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. இதை கேட்ட அவ்வளோ சரி அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் அவள் அப்படியே நடுராத்திரி ஹீரோட வீட்டுக்கு கிளம்பி வர. பார்த்தா ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. வந்த அவள் ஹீரோயினோட தலைமுடியை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயினோட உள்ளடையும் எடுத்துக்கிறா. எடுத்துகிட்டு நேரம் அவளோட வீட்டுக்கு வந்துடுறா. வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த சுனிகாரி சொன்ன மாதிரியே அவள் சடங்குகள் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறா. அவள் ஒரு வழியாக பண்ணி முடிச்சிடறா. முடிச்ச அடுத்த நிமிஷமே ஹீரோ தூங்கிட்டு இருந்தாலும் அவன் டக்குன்னு அப்படியே எந்திரிச்சு உட்காடுறான். அப்போ அப்படியே அவன் கண்ணெல்லாம் காட்டுறாங்க. அப்படியே வெள்ளை கலரில் மாற ஆரம்பிக்குது. அவன் முழுக்க அந்த சூனியத்தோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துட்டான். அதுக்கப்புறம் கையில் ஃபோன் எடுத்துகிட்டு உடனே அங்கேருந்து கிளம்பிடுறான்.
ஹீரோ கிளம்புன கொஞ்ச நேரத்திலே ஹீரோயின் தூக்கத்துலேருந்து கண்ணு முழிச்சிடுறாங்க. முழிச்சு பார்த்தா பக்கத்தில் ஹீரோவை காணோம். எங்கடா ஹீரோவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக வந்து தேடி பார்க்குறா. தேடிட்டு அப்படியே கிச்சன் பக்கம் வரா. கிச்சன் பக்கம் வந்தவளுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா அப்படியே ஜன்னலில் வெளியே ஏதோ ஒரு உருவம் நிற்கிற மாதிரி தெரியுது. இதை பார்த்து அவளுக்கு அப்படியே அதிர்ச்சியாக இருக்குது. அப்படியே பயந்துட்டே மொல்லமாக பின்னாடி நடந்து போயிட்டு இருப்பா. நடந்து போயிட்டு அப்படியே மொல்லமாக திரும்பி பார்க்குறா. பார்த்தா அவளுக்கு ஆப்போசிட்டில் நிறைய பேய்ங்கெல்லாம் நின்றுட்டு இருக்கு. அந்த பேய்க்கு நடுவில் ஆட்டுத்தலை வச்சா சாத்தான் நின்றுட்டு இருக்கு. இதை பார்த்து அவள் அப்படியே பயங்கர பயத்தோட இருக்கா. பயந்துட்டு அப்படியே மறுபடியும் மொல்லமாக அப்படியே பின்னாடியே வந்துட்டு இருப்பா. அப்போ அந்த ஆட்டுத்தலை வச்ச சாத்தான அந்த பேய்களை அப்படியே பக்கத்துல வந்து பயங்கரமாக பயப்படுத்துது. அப்படியே கால் தவறி பொத்துன்னு விழுந்துடுறா. உளுந்தவ பார்த்தா வேற ஒரு இடத்துல இருந்து கண்ணு முழிக்கிறா. ஹீரோயின் எந்த இடத்துக்கு வந்திருப்பாங்கன்னா, அந்த சூனியக்காரி ஒரு பணத்தை தோண்டி சூனியம் பண்ணியிருப்பாள் அந்த இடத்துக்கு தான் வந்திருப்பா. வந்த ஹீரோயின் அப்படியே ஆப்போசிட்டில் பார்க்குறாங்க. ஹீரோ ஒரு கலருக்கு பார்த்து அப்படியே மண்டி போட்டு நின்றுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன் தலையை அந்த கலரில் அப்படியே டம் டம்னு அடிச்சுட்டு இருப்பான். அப்படியே தலையில ரத்த வலிய ஆரம்பிக்குது. இதை பார்த்தா ஹீரோயின் அப்படியே பயந்துட்டே மொல்லமாக பின்னாடி போயிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயினுக்கு பின்னாடி அந்த ஆட்டுத்தலை வச்ச சாத்தான் வந்து அப்படி நிற்குது. இதை பார்த்த ஹீரோயின் அப்படியே பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த சாத்தான் அப்படியே கழுத்தை பிடிச்சி கொஞ்சமாக நெரிக்க ஆரம்பிக்குது. ஹீரோயின் அழுதுகிட்டே பார்த்தா ஹால்லேருந்து கண்ணை முழிக்கிறாங்க. காலைல விடிஞ்சே போச்சு. சரி ஹஸ்பண்ட் இருக்காங்களா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வீட்டுக்கு பெட்ரூமுக்கு ஹாலுக்கெல்லாம் வந்து பார்க்குறா. எங்கே தேடினாலுமே ஹீரோவை காணோம். சரி ஹீரோவை தேடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஹோட்டலுக்கு வரா. வந்துட்டு லில்லியையும் ஹோட்டலில் வேலை செய்கிற பையனையும் கூப்பிட்டுட்டு ஹீரோட ஆஃபீஸ்க்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆட்டுத்தலையை எடுத்துகிட்டு அப்படியே ஆஃபீஸ்க்கு வராங்க. வந்துட்டு மேனேஜர்கிட்ட ஹீரோவை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளோதான் விசாரித்தாலுமே மேனேஜருக்கு ஹீரோ எங்கே போயிருக்கான் அப்படிங்கிற விஷயம் ஒரு சுத்தமாக தெரியல. ஹீரோயின் தேடி வந்து எந்த தகவலும் கிடைக்கல. அதை பற்றி 3 பேரோட பேசிட்டே வெளியே வராங்க. அப்போ தான் அந்த ஹோட்டலில் வேலை செய்கிற பையன் ஒரு ஐடியா கொடுக்குறான். ஹீரோட ஐடி கார்டில் அவனோட அட்ரஸ் இருக்கும்ல, அதை வச்சு அவனை கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க 3 பேரும். இதே டைமில் ஹீரோயினோட அங்கிளும் தங்கச்சியும் ஹீரோயினோட வீட்டுக்கு வந்திருப்பாங்க. எதுக்காக இங்கே வந்திருப்பாங்கன்னா, ஹீரோயினுக்கு யாரோ சூனியம் வச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த அங்கிள் கண்டுபிடிச்சிருப்பார்ல, அது சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் பொருள் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்கறதுக்காக வந்திருப்பாரு. அங்கிள் ஹீரோயினோட தங்கச்சிட்ட, உங்கள் அக்காவுக்கு யாரோ பயங்கரமான சூனியம் வச்சிருக்காங்க, அது சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் பொருள் கிடைக்குதான்னு வீட்டுக்குள்ளே போய் தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அங்கிளுக்கு சோஃபா பக்கத்துல அந்த பொருள் கிடைக்குது. அதை எடுத்து போய் பார்த்துட்டு இருப்பாரு. இதே டைமில் அந்த சூனியை வச்சால் அவ்வளோதான் காட்டுறாங்க. அவள் திருப்பி ஏதோ சடங்கெல்லாம் பண்ணிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் அங்கிள் ஹீரோயினோட தங்கச்சிக்கிட்ட, நான் வந்து இப்போ ஒரு மந்தத்தெல்லாம் சொல்லி ஒரு தான நிலைக்கு போகிறேன், ஏதாச்சும் பிரச்சனை உடனே எழுப்பி விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துக்கிறாரு. அவர் பார்த்தா வேற ஒரு இடத்துல படுத்து கிடக்குறாரு. எது மேலே படுத்து கிடப்பார்னா, அந்த சூனியக்காரி ஒரு கலரிக்குள்ள வந்து ஒரு சவத்தை எடுத்துருப்பார்ல, அந்த இடத்துல தான் படுத்துட்டு இருப்பாரு. ஆனால் அங்கிளுக்கு எங்கே படுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயமே புரியல. அப்படி சுற்றி முற்றி பார்த்துட்டு இருப்பாரு. இந்த விஷயம் அந்த சூனியம் வச்சால் அவளுக்கும் தெரிஞ்சிருது. உடனே அவளும் அந்த இடத்துக்கு வந்துடுறா. வந்துட்டு அந்த கல்லறையை அப்படியே முறைச்சு பார்த்துட்டு இருக்கா. அப்படியே இந்த பக்கம் அமராவை தான் காட்டுறாங்க. அமராவுக்கு மேலேருந்து ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு. என்னடா மேலேருந்து சத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஏணி எடுத்து போட்டு அப்படியே கையில் லைட்டில் எடுத்துட்டு அப்படியே மேலே ஏறி போய் பார்க்குறா. மேலே அப்படியே உள்ளே போய் பார்க்குறா. பார்த்தா அந்த இடத்துல அந்த ஆட்டுத்தலை வச்ச சாத்தான் தான் இருக்குது. அது அப்படியே இவ்வளோ பயங்கரமாக பயப்படுத்துது. இந்த பக்கம் அந்த சூனிக்காரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கலர் அப்படியே மூட ஆரம்பிக்கிறா. அங்கிள் உள்ளேயே மாட்டிக்கிறாரு. அமரா என்னை எழுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமாக சத்தம் போடுறாரு. ஒரு வழியாக அமரா அங்கே மேலேருந்து தப்பிச்சு வந்து அங்கிளை எழுப்பி காப்பாற்றிடுறா. அங்கிள் எனக்கு மேலே ஏதோ சத்தம் கேட்டுச்சு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்கிறா. உடனே அங்கிளும் அமராவும் அப்படியே மேலே ஏணியில் ஏறி போய் மேலே போய் பார்க்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல அங்கிள் இதுக்கு முன்னாடி உடச்சிட்டு கீழே விழுந்திருப்பார். அந்த ஓட்டை மட்டும் தான் இருக்கும். அந்த ஓட்டை வழியாக கீழே பார்க்குறாங்க. கீழே எதுவுமே இல்லை. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த ஓட்டைக்குள்ள இருந்து அப்படியே அமரோட காலை பிடிச்சதை இழுக்க ஆரம்பிக்குது. ஒரு வழியாக அங்கிள் காப்பாற்றிடுறாரு. 2 பேரும் துண்டக்கான துணிக்கான உடனே ஹீரோயினோட விட்டு வெளியே வந்துடுறாங்க. வந்த அங்கிள், இந்த வீட்டில் ஏதோ ரொம்ப பெரிய தீய சக்தி இருக்குது, உங்கள் அக்காவை இங்கே வர வேண்டாம்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு வர சொல்லிட்டு நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு நிறைய பேர்த்த சந்திக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அமராவும் அங்கேருந்து கிளம்பிடுறா. அப்படியே இந்த பக்கம் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின், லில்லி, அதுக்கப்புறம் அவள் கடையில் வேலை செய்கிற பையன், இவங்க 3 பேருமே ஹீரோட ஐடி கார்டில் ஒரு அட்ரஸ் இருக்கும்ல, அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேபை புக் பண்ணிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அந்த ஊர் அப்படியே பாலடைஞ்சு போய் கிடக்குது. இங்கே யாரும் இருக்கிற மாதிரியே தெரில. இதுலேருந்தே ஹீரோட ஐடி கார்டில் இருக்கிற அட்ரஸ் ஃபேக் அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்போ அப்படியே ஆப்போசிட் ஒரு மரத்தை பார்க்குறாங்க. அந்த மரத்தில் அப்படியே ஒரு பேய் உட்காந்துட்டு இவங்களை அப்படியே பயப்படுத்திட்டு இருக்குது. இதை பார்த்தா அவங்க எல்லாரும் அப்படியே அங்கேருந்து வேகமாக கிளம்பிடுறாங்க. இதே டைமில் இந்த கிராமத்துக்கு பக்கத்தில் ஒரு டவுன் இருக்கும். அந்த டவுனில் இருக்கிற கடைக்கு தான் ஹீரோ வந்திருப்பான். இதே டவுனில் ஹீரோ வேலை செய்கிற கம்பெனியோட இன்னொரு பிரான்ச் இருக்கும். அந்த பிரான்ச் ஆஃபீஸ்க்கு ஹீரோயின், லில்லி, அதுக்கப்புறம் ஹோட்டலில் வேலை செய்கிற பையன் 3 பேரும் வந்துடுறாங்க. வந்த 3 பேரும் உள்ளே போய் ஒரு லேடிட்ட ஹீரோ பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கி உங்கள் ஹஸ்பண்ட் நீங்கள் வரவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஹீரோ அடிக்கடி இந்த பிரான்ச்சுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பி வந்திருப்பான். பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயின் பக்கத்தில் பார்க்குறாங்க. ஒரு பிளேட்டில் வந்து சிக்கன் ரோல் மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. அதை பார்த்தோன்னே ஒரு வேளை ஹீரோ இந்த கடைக்கு போயிருப்பானோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு வந்து விசாரிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ஹோட்டலில் வேலை செய்கிற பையன் வெளியே பார்க்குறான். பிளாக் கலர் காரில் ஹீரோ, அதுக்கப்புறம் அந்த சூனி வச்சிருப்பாள், அவங்க 2 பேர் இறங்கி வராங்க. இதை பார்த்தா 3 பேர் அங்கேருந்து பயங்கரமாக கத்திட்டு வருவாங்க. ஹீரோயின், ஏன்டி என் குடும்பத்தை கெடுக்க வந்தே அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே பக்கத்தில் ஓடி வருவாங்க. இந்த சிக்கன் ரோல் கடை இருக்கும்ல, அந்த சிக்கன் ரோல் கடை இந்த சூனிக்காரி தான், இது என் கடை தான், என் ஏரியாவில் வந்து என்னையுமே மிரட்டலான்னு நினைக்கிறியா, ஒழுங்காக இங்கேருந்து கிளம்பி போயிடலாம், அசிங்கமாக போயிடு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறா. அதுக்கப்புறம் 2 பேரும் வேகமாக காரில் ஏறி கிளம்பிடுறாங்க.
ஹீரோயின் எவ்வளவோ கத்தி கதறா. ஆனாலும் அவங்க எதையுமே கண்டுக்காமல் அப்படியே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. நைட்டு ஹீரோயினை கொண்டு வந்து அங்கிள் வீட்டில் விட்டுறாங்க. விட்டதுக்கப்புறம் அவங்க எல்லாம் அப்படி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் கடற்கரை ஓரத்தில் உட்காந்து அழுதுட்டு இருப்பா. நடந்த எல்லா விஷயத்தையும் அப்படி நினச்சி பார்த்துட்டு இருப்பா. ஒரு நாள் ஹீரோயின் கடைக்கு ஹீரோ சாப்பிட வந்திருப்பான். அப்போ தான் அவங்க ஃபஸ்ட் மீட்டே பண்ணியிருப்பாங்க. ஹீரோ ஒரு ஃபினான்ஷியல் கம்பெனி தான் வேலை பார்த்துட்டு இருப்பான். ஹீரோயின் வந்து அவங்க கடையை டெவலப் பண்ணுறதுக்காக அமௌண்ட் கேட்டிருப்பாங்க. ஹீரோவும் ஹெல்ப் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்ச நாள் பழக ஆரம்பிச்சிருப்பாங்க. ஹீரோ தான் ஃபஸ்ட்டு ஹீரோயின்கிட்ட ப்ரொப்போஸே பண்ணியிருப்பான். அதெல்லாம் அப்படி நினச்சி பார்த்து அழுதுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு ஹீரோயினோட தங்கச்சி வரா. அழுகாத, ஃபீல் பண்ணாத, கண்டிப்பாக எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருப்பா. அப்போ தான் ஹீரோயின் வந்து அந்த ப்ரெக்னன்சி கிட் எடுத்து காட்டுறா. இப்போ தான் ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் நமக்கே தெரிய வருது. அதான் நினச்சி தான் அப்படியே கடற்கரை ஓரத்தில் உட்காந்து அப்படியே அழுதுட்டு இருப்பா. தங்கச்சி அவ்வளோ சமாதானப்படுத்த முயற்சி பண்ணிட்டு இருப்பா. ஆனால் ஹீரோயின் தொடர்ந்து அழுதுகிட்டே தான் இருப்பாங்க. அன்னைக்கு நைட்டு ஹீரோயினோட அங்கிள் ஹீரோயின்ட்ட உன் புருஷனை வந்து வசியம் பண்ணி தான் அவள் கூட்டிகிட்டு போயிருக்கா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. இதை கேட்ட ஹீரோயின் என் குழந்தைக்கு கண்டிப்பாக அப்பா வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நீ கவலைப்படாத, அதுக்கு என்ன பண்ணுங்கிறது எனக்கு தெரியும், நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த நாள் ஹீரோயினோட கடையில் வேலை செய்கிற லில்லி தான் காட்டுறாங்க. லில்லி அங்கே வேலை செய்கிற பையன்கிட்ட நம்ம எடுத்தோம்ல அந்த வீடியோவை சோஷியல் மீடியாவில் போடலாம், கண்டிப்பாக நமக்கு நிறையா புகழ்லாம் வந்து சேரும். ஏன் ஏதாச்சும் ப்ரொடியூசர் கூட நம்மளை படம் எடுக்கிறதுக்காக கூப்பிடலாம், இது மூலிமா நம்ம நிறையா பணம் சம்பாரிச்சு பெரிய பணக்காரங்க ஆயிடலாம் அப்படின்னு அப்படியே கிணவு கோட்டையெல்லாம் கட்டி சொல்லிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் ஹீரோயின் எப்பயுமே 2 ஆட்டோட தலையை அந்த பின்னாடி குழியில் போடுவாங்கல்ல, அதை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லில்லி கொண்டு போயிட்டு இருப்பா. கொண்டு போய் அந்த குழிக்குள்ளே போடுறா. போட்டு திரும்பி வந்துட்டு இருப்பா. அப்போ ஏதோ ஒன்று அந்த குழிக்குள்ள வந்து அப்படியே ஒரு ஆட்டோட தலையை மட்டும் தூக்கி வெளியே போடுது. இதை பார்த்து அவள் பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறா. இந்த சத்தத்தை கேட்ட அந்த பையன் அந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்ததுக்கப்புறம் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறான். அவன் அங்கே வெளியே கிடக்கிற ஆட்டு தலையை கொண்டு போய் மறுபடியும் அந்த குழிக்குள்ள போடுறான். பாரு ஒன்றுமே கிடையாது, ஏன் இப்படி பயப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நடந்து வந்துட்டு இருப்பான். அப்போ ஏதோ ஒன்று அவன் அப்படியே அந்த குழிக்குள்ள பிடிச்சி காலை இழுக்க ஆரம்பிக்குது. ஒரு வழியாக லில்லி அப்படியே கையை கொடுத்து அப்படியே காப்பாற்றிடுறா. அதுக்கப்புறம் அந்த குழியை பார்க்குறாங்க. அந்த குழிக்குள்ள வந்து நிறைய ஆடல் அப்படி உயிரோட மேலே இவங்களை துரத்திட்டு வருது. இதை பார்த்து அவங்க வேகமாக ஓடி வந்துடுறாங்க. கடைக்குள்ள வந்து அப்படி பூந்து உட்காந்து ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. கடைக்குள்ளேயே அந்த நிறைய ஆடுங்க வர ஆரம்பிச்சிது. இதை பார்த்தவங்க அப்படியே அலை அடிச்சுட்டு கடை விட்டு வேகமாக வெளியே ஓடி வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நைட் ஆகிடுது. ஹீரோயினோட வீட்டை தான் காட்டுறாங்க. ஹீரோயினோட அங்கிளும் ஹீரோயினோட தங்கச்சியும் ஹீரோயினுக்கு சூனி வச்சிருப்பாள், அதை எப்படி கண்டுபிடிச்சி அழிக்கிறது அப்படிங்கிற வழியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான மந்திரத்தை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அதை பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஆன்டி கிட்ட ஹீரோயினை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் முன்னாடி பார்த்தா 2 சவப்பெட்டி இருக்கும். அதில் ஒன்றில் போயிட்டு அங்கிள் படுத்துக்கிறாரு, இன்னொன்றில் வந்து ஹீரோயினோட தங்கச்சி படுத்துக்கிறா. 2 பேரும் அதுக்கு அப்படியே மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சொல்ல ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலேயே 2 பேரும் அந்த சூனிக்காரி ஒரு இடத்துல சூனியம் பண்ணியிருப்பாள்ல, அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் ஹீரோயினோட தங்கச்சி ஒரு கஸ்டமர் போய் சூனிக்காரிட்ட பேசி அப்படியே டைவர்ட் பண்ணிட்டு இருப்பா. இதே டைமில் ஹீரோயினோட அங்கிள் அந்த சூனியெல்லாம் பண்ணி நிறையா பொருளை புதைச்சி வச்சிருப்பாள், அது எங்கே இருக்குன்னு சொல்லி தேடிட்டு இருப்பாரு. இந்த விஷயத்த கேள்விப்பட்ட அவள் கரெக்டாக இப்போ அந்த இடத்துக்கு வந்துடுறா. வந்தோடனே அங்கிள் அப்படியே பந்தாட ஆரம்பிக்கிறா. ஏன்னா இவன் அங்கிளோட ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கா. அங்கிள்னால சமாளிக்கவே முடியல. அந்த இடத்துக்கு ஹீரோயினோட தங்கச்சியும் வந்துடுறா. ப்ளீஸ் விட்டுருங்க எங்கள் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கெஞ்சிரா. ஆனால் அவள் விடாமல் போட்டு பந்தாடிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு வேலைக்காரன் வந்து ஹீரோயினோட தங்கச்சியை பிடிச்சிக்கிறான். ஒரு கட்டத்தில் அந்த சூனிக்காரி ஹீரோயினோட அங்கிள் அந்த உலகத்தில் அப்படியே கொண்டுடுறா. ஒரு வழியாக ஹீரோயினோட தங்கச்சி தப்பிச்சு வேகமாக ஒரு காட்டுக்குள்ளே ஓடிட்டு இருப்பா. சூனிக்காரியோட அடியாலும் துரத்திட்டே வருவான். ஒரு கட்டத்தில் பிடிச்சி ஹீரோயினோட தங்கச்சி அப்படியே கத்தியால் குத்தி கொடூரமாக சாகடிச்சிடறான். இந்த உலகத்தில் இறந்து போனதுனால நிஜ உலகத்துலேயும் ஹீரோயினோட தங்கச்சியும் அங்கிளும் இறந்து போயிருப்பாங்க. இதை பார்த்த ஹீரோயினும் ஆன்டி கதறி அழுவாங்க. ஏன்னா ஹீரோயினுக்கு இருந்த சொந்தமே இவங்க 2 பேரும் தான். இவங்க 2 பேரும் இறந்து போனதை நினச்சி அப்படி ஃபீல் பண்ணி கதறி அழுதுட்டு இருக்கா. ஹீரோயின் வேகமாக வீட்டுக்குள்ளே வராங்க. வந்து பார்த்தா ஹீரோ கூட இவங்கெல்லாம் ஃபேமிலியாக சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ இருக்கும். அதை பார்த்தா ஹீரோனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அந்த ஃபோட்டோ அப்படியே கீழே போட்டு படியர்னு உடச்சிட்றாங்க. உடஞ்சி சாதாரண ஃபோட்டோக்குள்ளே ஏதோ பேப்பர் இருக்குது. என்னடா ஃபோட்டோக்குள்ளே பேப்பர் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அங்கிள் ஆக்சுவலாக இந்த சூனியத்தை எப்படி நம்ம சரி பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தில் அந்த பேப்பர் எழுதியிருக்காரு. அடுத்த நாள் காலையில் ஹீரோயின், லில்லி, அதுக்கப்புறம் கடையில் வேலை செய்கிற பையன், அவங்க எல்லாரும் ஒட்டுக்க உட்காந்து பேசுகிறாங்க. இந்த சூனியத்தை அழிக்கிறதுக்கான வழியை அங்கிள் எழுதி தான் போயிருக்காரு. நம்ம அந்த சூனிக்காரோட இடத்துக்கு போய் மட்டும் தான் அழிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ஹீரோயின் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 3 பேர் பஸ் ஏறி அப்படியே அவளோட இடத்துக்கு கிளம்புறாங்க. இருட்டாகிற நேரத்துக்கு கரெக்டாக அந்த சூனிக்காரோட இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்து பார்த்தா சூனிக்காரி அப்படியே மலை மேலே ஏறி போயிட்டு இருப்பா. இதை பார்த்தா 3 பேர் அப்படியே பதுங்கி பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. மலையோட உச்சிக்கு போனாவ பள்ளத்தாக்கில் எகிரி குதிச்சிட்றா. உடனே 3 பேர் அந்த பள்ளத்தாக்கிட்ட வந்து எட்டி பார்க்குறாங்க. அந்த இடத்துல சூனிக்காரோட உடம்பையே காணோம். இதை பார்த்த லில்லி, பாரு இவ எவ்வளோ பெரிய சூனிக்காரின்ட்டு, இந்த பள்ளத்தாக்கில் எகிரி குதிச்சா ஆனால் உடம்பையே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க பின்னாடி நின்று அப்படி கூப்பிட்றா. 3 பேர் திரும்பி பார்க்குறாங்க. இதை பார்த்தா 3 பேருக்கு செம அதிர்ச்சியாக இருக்குது. ஒரு வழியாக இங்கே 3 பேர்த்தையும் பிடிச்சிட்றா. பிடிச்சி ஒரு இடத்துல கட்டி போட்டுடுறா. உடனே ஹீரோயின் அவகிட்ட எதுக்காக இப்படிலாம் நீ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்கிட்ட ஒருத்தி பணம் கொடுத்து இப்படி பண்ண சொன்னா, அதுக்காக தான் நானும் பண்ணேன். இதான் இந்த ஊர் இலையில ஒரு பெரிய பங்களா இருக்குது பார்த்தியா, அங்கே தான் இருக்கா, முடிஞ்சா அவளை போய் நீ கேட்டுக்கோ, என்கிட்ட இருந்து தப்பிச்சா அப்படின்னு சொல்கிறா. கரெக்டாக இப்போ அந்த இடத்துக்கு அந்த சூனிக்காரியோட வேலைக்காரன் வந்துடுறான். இங்கே 3 பேர்த்தையும் கொன்று அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறான். ஹீரோயின்ட்ட அங்கிளோட லைட்டர் இருக்கும். அதை வச்சு ஏற்கனவே அவங்களோட கைத்தை பற்ற வச்சுருப்பாங்க.
கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கயிறு அப்படியே எரிஞ்சு கட் ஆகிடுது. ஹீரோயின் போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சு நின்றுட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு அடியாள் வரான். அவனுக்கு பின்னாடி இருந்து அப்படியே மண்டையில் அடித்து அவனை மயக்கமாக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேர்த்து கட்டையை அவுத்து விட்டுறாங்க. நான் ஊர் எல்லையில் போயிட்டு ஹீரோவுக்கு சூனி வச்சாலா வீட்டில் போயிட்டு ஹீரோவை காப்பாற்றுறேன். நீங்கள் 2 பேரும் இந்த சூனிக்காரி இந்த இடத்துல சூனி பண்ணி நிறையா பொருள்லாம் புதைச்சி வச்சிருப்பாள், அதை கண்டுபிடிச்சி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் அந்த லேடியோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்த ஹீரோயின் யார் கண்ணிலையும் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சு போயிட்டு இருப்பாங்க. அப்போ ஜன்னலோட சந்தில் பார்க்குறாங்க. பார்த்தா ஹீரோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருப்பான். ஹீரோயினும் ஒரு வழியாக யார் கண்ணிலையும் படாமல் உள்ளே வந்துடுறாங்க. வந்து பார்த்தா அங்கே உட்காந்து இந்த ஹீரோவை காணோம். எங்கடா போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றியும் பார்ப்பாங்க. அப்போ தான் டேபிளுக்கு சைடில் என்னமோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது. என்னன்னு சொல்லிட்டு போய் சைடில் பார்த்தா ஹீரோ அவன் தலையை அவனே டம்முன்னு தரையில் அடிச்சிட்டு இருக்கான். இதை பார்த்தா ஹீரோயின் என்னங்க உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி திரும்பி அதை தான் கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அந்த லேடி அப்படியே மாடியிலேருந்து இறங்கி வந்துட்டு இருப்பா. அவளை பார்த்தா ஹீரோனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. எதுக்காக என் குடும்பத்தை இப்படி அழிச்ச? என் அங்கிளை கொன்னுட்டேன், என் தங்கச்சியும் கொன்னுட்டேன், இப்போ என் புருஷனையும் கொல்ல பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. இதை கேட்டால் அவ்வளோ நான் ஒன்றும் அழிக்கல, உன் வாழ்க்கை அழிச்சது நீ தான். இவன் எனக்கு சுத்தமாக பிடிக்காது, இருந்தாலும் அவனுக்கு நான் எல்லாமே கொடுத்தேன், அப்படி இருந்தும் அவன் உன்னை தான் சூஸ் பண்ணான், அதுக்காக தான் இப்போ நான் உன் மொத்த குடும்பத்தையும் பழி வாங்கி அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே சொல்லுவா. இதை கேட்டால் ஹீரோனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அவளை அடிக்கலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் வராங்க. அதுக்குள்ளே அவள் ஹீரோவை கண்ட்ரோல் பண்ணி ஹீரோ மூலியமாகவே ஹீரோயின் அடிக்க வைக்கிறான். ஹீரோயின் அப்படியே தலையில் போட்டு அடிக்கணும் அடிச்சுட்டு இருப்பான். ஒரு கட்டத்தை ஹீரோயின் தள்ளி விட்டு அப்படியே எந்திரிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினை வசியம் பண்ணிடுறா. வசியம் பண்ணதுக்கப்புறம் ஹீரோயினை வச்சு ஹீரோ அடிக்க வைக்கிறா. 2 பேரும் அப்படியே மாற்றி அடிச்சுட்டு இருப்பாங்க. இதே டைமில் லில்லியும் அந்த பையனை தான் காட்டுறாங்க. அந்த சூனிக்கரோட இடத்துல அந்த புதைச்சது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் தேடிட்டு இருப்பாங்க. ஒரு வழியாக கண்டுபிடிச்சி எடுத்துடுறாங்க. எடுத்து பார்த்தா ஹீரோயின் 2 பேர்த்துக்குமே வசியம் பண்ணியிருப்பா. அதை எரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விளக்கிட்ட கொண்டுருவாங்க. அதுக்குள்ளே அந்த விளக்கு அமைஞ்சு போயிடுது. நல்ல வேலையாக ஹீரோயினோட அங்கிள் கொடுத்த லைட்டர் வந்து இப்போ இவங்ககிட்ட தான் இருக்கும். அதை பற்ற வச்சு ஒரு வழியாக அந்த சூனியம் பண்ண எல்லா பொருளையும் எரிச்சிடுறாங்க. எரிச்ச அடுத்த நிமிஷமே ஹீரோவும் ஹீரோயினும் ரிலீஃப் ஆயிடுறாங்க. இதை பார்த்தா அவளுக்கோ பயங்கரமாக கோவம் வருது. மறுபடியும் ஹீரோயினோட தலைமுடியை கட் பண்ணி சூனியம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ண போவா. இதை பார்த்தா ஹீரோயின் நான் கர்ப்பமாக இருக்கேன், ப்ளீஸ் என்னை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கெஞ்சரா. இதை கேட்டேனே அவளுங்களுக்கு இன்னும் வெறியாற ஆரம்பிக்குது. இவங்க 2 பேர்த்தையும் கொன்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கொல்ல வருவா. அப்போ மாடியிலேருந்து ஒரு சின்ன பையன் அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இறங்கி வரான். இவன் யாருன்னா இந்த லேடிக்கும் ஹீரோக்கும் பிறந்தவன் தான் இந்த பையன். இதை பார்த்தா ஹீரோயினுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த லேடி தான் ஹீரோட பொண்டாட்டியே. இதெல்லாம் ஏமாற்றி தான் ஹீரோயினையும் கல்யாணம் பண்ணியிருப்பான். இப்போ தான் ஹீரோயினுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. இதை பார்த்தோன்னா தான் அந்த லேடிக்கு இன்னொரு விஷயம் தெரிய வருது. ஆக்சுவலாக ஹீரோ தான் வந்து ஹீரோயினை ஏமாற்றிருக்கான், நம்ம 2 பேரும் இவன்கிட்ட ஏமாந்து போயிட்டோம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அப்போ தான் அவளும் புரிஞ்சுக்கிறா. இதை பார்த்தோன்னா ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது. இவனுக்காக நம்ம அங்கிளும் நம்ம தங்கச்சியெல்லாம் இறந்து போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சபடி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அப்படியே இந்த இடத்துல சீனும் கட் ஆகுது. ஹீரோயின் வந்து இந்த கம்பெனியில் தான் இவங்களோட ஹோட்டல் டெவலப் பண்ணுறதுக்கான லோனையும் வாங்கியிருப்பாங்க. இதே கம்பெனியில் ஹீரோ வேலை பார்த்துட்டு இருப்பான். இப்போ பிஸ்னஸ் சரியாக போகாதனால லோன் கட்டுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு தான் ஹீரோயின் வந்திருப்பாங்க. இதே ஆஃபீஸில் சுந்தரி அப்படின்னு ஒரு பொண்ணு வேலை பார்த்துட்டு இருப்பா. அவளுக்கு ஒரு பார்சல் வருது. அதில் இன்னைக்கு சாயந்தரம் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஒன்றா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. ஆக்சுவலாக ஹீரோக்கு ஃபஸ்ட்டு பொண்டாட்டி, அதுக்கப்புறம் ஹீரோயின் இல்லாமல் இந்த பொண்ணு கூடயும் அஃபைல இருப்பான், இந்த சுந்தரி கூடயும். இந்த சுந்தரி கூடயும் கொஞ்ச நாள் சுற்றிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அவளையும் கழட்டி விட்டுறான். இப்போ வேற ஒரு சின்ன பொண்ணு கூட அப்படியே ஹோட்டல் போயிருப்பான். ஃபஸ்ட்டு பொண்டாட்டியாச்சு ஹீரோ வசியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வசியம் பண்ணியிருப்பா. இந்த சுந்தரிங்கிறவ வேற ஒரு சுனிக்காரிட்ட போயிட்டு இந்த ஹீரோவை கொள்றதுக்கான பிளாக் மேஜிக்கும் பண்ணிடுறா. சின்ன பொண்ணை ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போயிருப்பான்ல, அங்கே அப்படியே ஹீரோ ரத்தங்கி கொடூரமாக இறந்து போய் கிடக்கிற மர்மமான முறையில். இதை பார்த்து அந்த சின்ன பொண்ணு அங்கேருந்து வேகமாக பதறி அடிச்சு வெளியே ஓடி வந்துடுறா. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுக்கப்புறம் சுந்தரி அப்படியே சிரிச்சு அப்படியே நடந்து போகிறதா நமக்கு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே சீனை கட் பண்ணி ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இப்போ ஹீரோயினுக்கு குழந்தைய பிறந்துச்சு. அவங்க ஹோட்டலில் வேலை செய்கிற லில்லி அதுக்கப்புறம் அந்த பையனோட அப்படியே ஜாலியாக பேசிட்டு இருக்கிற மாதிரி காட்டி அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. பாய் பாய் மக்களே, மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நீங்கள் போட்ட ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். நன்றி.